கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. சிலுவையின் நிழல் ஊழியத்தின் மூலமாக இந்த கிருபை நேரத்திலே உங்களை யாவரையும் நான் சந்திப்பதிலே நான் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அடியனுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன். ஏனென்றால் திக்கட்டு ஏழை எளிய ஜனங்கள் மத்தியிலே, அதே போல் கிராம ஊழியங்கள் மற்றும் நிறைய கட்டப்பட்ட ஜனங்கள், இன்றைக்கி நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா பிசாசு போராட்டத்தோடு எத்தனையோ ஜனங்கள் அப்படிப்பட்ட இடங்களில் போய் ஜெபிக்கிறதுனாலே ஆவின் வரங்களோடு வல்லமைகளோடு கூட ஆண்டவருக்காக உண்மையாய் பிரகாசிக்கும்படியாக அடியனையும் ஜெபத்தில் எங்கள் நினைவுறும்படி உங்கள் அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன். குடும்பத்துக்காக, உடனே இருக்கிற ஊழியர்களுக்காக எங்கள் ஜெபத்திலே தாங்கிக் கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன். இப்பொழுது ஒரு விசை தலைகளுக்கு தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், இதயத்தை பார்க்கிற தேவனப்பா, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுகையும் சொன்னீங்களப்பா. இந்த கடைசி நாட்களும் கூட ஆண்டவரை கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய வல்லமையால் நிரப்புகிற தேவனாக இருக்கிறீர், வரங்களால் நிரப்புகிற தேவனாக இருக்கிறீர். இப்பொழுது உங்களுடைய வார்த்தையை தியானிக்கிற வேலையிலே அடியனை மறத்தி நீங்கள் வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இது வரைக்கும் நம்ம ஆவிக்குரிய வரங்களை குறித்து ஒரு சில காரியங்களை தியானித்து வருகிறோம். 6 வரங்களை குறித்து நாம் பார்த்துருக்கிறோம். இப்போது 7வது ஒரு வரத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். விசுவாச வரம். முதலாவது 3 வரங்கள் மொழி வரங்கள், அந்நிய பாஷை, வியாக்கியானம் பண்ணுறது, தீர்க்க தரிசன வரங்கள். அதே போல் அதுக்கு அடுத்த 3 வரங்கள் பார்த்திங்கன்னா வெளிப்பாட்டு வரங்கள். ஆவிகளை பகுத்தறிவது, ஆவினாலே ஞானத்தை பொதிக்கு வசனம், அப்போல் ஆவினாலே அறிவை உணர்த்து வசனம், அப்படின்னு சொல்லி 6 வரங்களை குறித்து பார்த்தோம். இந்த நாளும் கூட 7வது ஒரு வரம் விசுவாச வரத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே விசுவாசமும் அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பிரியமானலே, ஆவினாலே விசுவாசத்தை கர்த்தர் நிச்சயரார் கொடுக்கிறார். விசுவாசம் இன்றைக்கி பேசிக்காக கிறிஸ்தவ வாழ்க்கையில் அடிப்படை என்னதான்? விசுவாசம் தான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கி ஆண்டவர் நமக்காக கலவர சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், சாபங்கள் எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்து மரித்து உயிரோடு இருந்து தேவனாக இருக்கிறார். அதை நாம் விசுவாசிக்கிறோம். அதே போல் இன்றைக்கும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். ஜீவனுள்ள தேவனை நான் ஆராய்த்து கொண்டிருக்கிறேன், ஜீவனுள்ள தேவனை நோக்கி நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அவர் நிச்சயமாக என் ஜெபத்தை கேட்பார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார். இப்போ இருக்கிற எல்லா சூழலையும் நிச்சயமாக மாற்றுவார். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் பலத்தாக்கள் தண்ணீரால் நிரப்பப்படுகின்ற வார்த்தையின்படி என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார், வனாந்தரத்தை செழிப்பான வயல்வெளியாக மாறப்போனவார் என்று நாம் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் சேர்கிறோம், அவரை விசுவாசிக்க வேண்டும். வேதம் தெளிவாக சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றில் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தமிழத்தில் தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். அவரை தேடினா கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை தேடலுக்கோ ஒரு நன்மை என்ன செய்யாது? குறைபடாது. கர்த்தரை நம்புகிறனோ உயர்ந்த அடைக்கலத்தில் நிச்சயமாக வைக்கப்படுவான். அவரை நம்பும் பொழுது, அவரே நம்ம விசுவாசிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நிச்சயம் மாற்றுவார். இன்றைக்கி ஆண்டுக்குள்ள வந்து கொஞ்ச நாளுக்குள்ளே எனக்கு அப்படி கிடைக்கல, இப்படி கிடைக்கலன்னு நினச்ச மாதிரி வாழ்க்கை கிடைக்கல, என்ன ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போயிடுவாங்க. அந்த விசுவாசத்தை துவக்கிறவரும் ஆண்டவர் தான், அதை முடிக்கிறவரும் ஆண்டவர் தான் என்று எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அவரே நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறார். இது எப்படி வருகிறது பாருங்கள். அந்த ஆவியினாலே விசுவாசம் அளிக்கப்படுகிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் இதோ உலகத்தில் முடிபிறந்தும் சகல நாட்கள் அவனோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் கடைசி நாட்கள் மாம்சமான யாவருமே தன்னுடைய ஆவியை நினைச்சார், அவர் ஊற்றுகிறார். அவர் நம்மளோடு கொண்டு அவரே நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் நம்மளை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவரே விசுவாசத்தை துவக்கிறவர், அவரே முடிக்கிறவர். எனவே தேவ சமூகத்தில் மேல் காத்திருந்து அவருடைய வல்லமைக்காக நாம் ஜெபிக்கும் போது அந்த விசுவாச வரத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். வேத புத்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது அநேக பரிசுத்தவான்களை கொண்டு அவர் செய்த ஆச்சரியமான காரியங்கள், புதிய ஏற்பாட்டிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த எவ்வளவோ மகத்துவமான காரியங்கள், அவரை விசுவாசிக்கிற சீசர்களை கொண்டும் அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். யோவான் 14:12 வசனம் இப்படியாக சொல்கிறது, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் அப்படின்னு சொல்கிறார். பாருங்க, தகப்பன் தன்னை விட என் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறது போல் ஆண்டவரிச்சரமாக இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்தில் மனிதனாக இருக்கும்போது எவ்வளோ அற்புதங்கள் செய்தாரோ, அதை விட என்னை விசுவாசிக்கிறவனும் இதை காட்டிலும் பெரிய காரியங்களை அவன் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகிறார். நம்மளை கொண்டு அவர் பலத்த காரியங்களை செய்யணும். இயேசு எவ்வளவு நல்லவர், அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர். கட்டப்பட்ட ஜனங்களை காவலிருந்து விடுவிக்கிற தேவன், இலவசமாக விடல் கொடுக்கிற தேவன். இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக அந்த உலகத்துக்கு வந்த தேவன். பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிலிஸ்தீனிய மாந்திரிக அசுத்தான் பிடியிலிருந்தும் விடுவிக்க அவர் ஒருவரே மெய்யான தேவன் என்பதை நிரூபிக்கும்படியாக நம்மளிருந்து அவருடைய வல்லமை வெளிப்படுத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அந்த விசுவாசத்தை அவரே நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும்
பெரிய கிரைகளையும் செய்வானா பாருங்கள். அவர் குடங்களுக்கு பறவை கொடுத்தார், செவிடரை கேட்க செய்தார், முடவரை நடக்க செய்தார், மரித்தவரை உருடு கூட எழுப்பினார். அதே வல்லமுள்ள தேவனை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்மளை கொண்டு அவர் பெரிய காரியம் செய்வார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேலைகள் இது எப்படி நடக்கும், இதெல்லாம் முடியுமா அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே சில வேலைகளில் மாம்சத்தில் ஒரு அவிசுவாசம் வந்துடுது, ஒரு சோறு வந்துடுது. அது எப்படி, பெரிய பெரிய டாக்டரே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அவங்களே முடியாதுன்ட்டாங்க, இவங்களே முடியாதுன்ட்டாங்க, அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள சில வேலைகளை அவிசுவாசமே நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களுக்கு தடையாக இருக்கிறது. ஆண்டோடத்தில் விசுவாச வரத்தை நாம் கேட்க வேண்டும். மத்தேயு 17:20 இப்படியாக சொல்கிறது, கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து இவ்விட விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்கிறார். பாருங்கள், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால் கூட அது அப்படியே போயிருமா. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இராதுன்னு சொல்கிறார். ஆனால் நமக்குள்ளாய் விசுவாசம் வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நானுமே அநேக புறமத்திலேருந்து வந்திருக்கிறேன். அநேக வீடுகளுக்கு ஜெபம் பண்ண போகும்போது அவங்க படுத்திருக்கிற அந்த நிலைமையை பார்க்கும்போது, அந்த இதெல்லாம் காரியத்தை பார்க்கும்போது எனக்கே மாம்சத்தில் ஒரு அவிசுவாசம் வரதான் செய்யும். என்னடா இது, இவங்க இப்படி இருக்கிறாங்க, டாக்டருடைய ரிப்போர்ட்டை பார்த்தா எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மாம்சத்தில் இதெல்லாம் எங்கே பிழைக்க போகுது, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள மாம்சத்தில் ஒரு இது வரும். ஆனாலும் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே அந்த விசுவாசத்தை கொடுப்பார். ஏன் இப்படி அவிசுவாசமாக இருக்கிற, ஜெபம் பண்ண அவங்களுக்காக, அவங்களே நம்பிக்கையோடு கூப்பிட்றாங்க, நீ ஜெபம் பண்ண, ஏன் உனக்குள்ள இந்த அவிசுவாசம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு பிறகு ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும்போது என்னையே அறியாமல் ஒரு தேவ பிரசன்னம் இறங்கி நிறைய குடும்பங்களை பார்த்துருக்குறேன். எத்தனையோ பேர் மரித்து போயிடுவாங்கிற நிலைமையில் இருக்கவங்க கூட இன்றைக்கி எத்தனையோ பேர் நல்ல நிலைமையில் இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுத்திருக்கிறார். அந்த ஜெபத்தை அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். விசுவாசம் இல்லை ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். நம்முடைய விசுவாசத்தை தான் விரும்புகிறார். அது ஊழியக்காரங்கிட்ட எவ்வளோ விசுவாசம் இருக்கணும், நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்க வேண்டும். சில வேளைகளில் மாம்சத்தில் நானே நிறைய நேரத்தில் ஆண்டவர்கிட்ட முறையிடுவேன், ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கப்பா, ஏன் ஆண்டவர் எனக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு அவிசுவாசம் வருது. அதே போல் புறமத்திலேருந்து வந்த புதுசுலையும் எனக்குள்ள அடிக்கடி ஒரு சந்தேகம். புறமத்தில் இருக்கிறோம், எத்தனையோ தெய்வத்தை வணங்கணும், அங்கே இருக்கும்போது பிரச்சனை இருந்தது, இங்கே வந்த பிறகு சில பிரச்சனைகள் வர்த்தனை செய்யுது. அப்போ உண்மையிலே உயிருள்ள கடவுள் இயேசுதாங்கிறதுக்கு என்ன நம்பிக்கை இருக்குது, எனக்கு உண்மை வெளிப்படுத்துங்க, அப்போ தான் நான் உண்மை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலேருந்தே எனக்குள்ள ஒரு அவிசுவாசம் உண்டு. அதே போல் அநேக நாட்களாக தேடுங்கள் கண்டடுன்னு சொல்லிடுங்களா, அதே போல் எனக்கு உண்மை வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி எத்தனையோ நாட்களாக ஜெபம் பண்ணேன். அதுக்கு பிறகு தான் நிறைய சொன்னாங்க, கண்டு விசுவாசிக்கிறேன் காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறேன் பாக்கியவான், நீ வேதத்தை வாசி ஜெபம் அப்படின்னாங்க. நானும் சரி, ஆண்டரை யாருமே பார்க்க முடியாது, நம்மளும் பார்க்க முடியாது அப்படின்ட்டு இருந்தேன். ஆனாலும் கூட பாருங்கள், அதுக்கு பிறகு நான் ஊழியத்தில் இருந்துகிட்டே இருந்தேன். வேதத்தை வாசிக்க ஜெபிக்க ஒரு விசுவாசம் எனக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கும், ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் கூட எனக்கு ஒரு குறை, அவரை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி. ஆனால் அநேக நாட்களாக ஜெபித்த ஜெபம் இனிமேல் அவரை பார்க்கவே முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் பாருங்கள் நம்முடைய வல்லமை விளங்க பண்ணினார். அவர் காணும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்தார். அதான் வேதத்தில் சொல்லுது, கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். ஆனால் நான் ஆரம்பத்துலேருந்தே ஒரு அவிசுவாசம், எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படேன், இது எப்படி அது எப்படின்னு சொல்லி. சில எங்களை உழைத்து போகும்போது இன்னும் அப்படி தான் மாம்சத்தில் சில பலவீனங்களை ஒரு ஆண்டரை அறிக்கிடுவேன். ஏண்டவர் எனக்குள்ள இந்த அவிசுவாசம் வருது, நீர் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் ஆண்டவர்னு சொல்லி என்னை நானே நான் ஆண்டத்தில் மன்னிப்பு கேட்கறது உண்டு. எனவே இந்த விசுவாச வரம் நமக்குள்ளாக இருந்தால் மட்டுமே பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஏனென்றால் வீடுகளில் ஜபிக்கும் போது நம்மளை விசுவாசத்தோடு தான் கூப்பிடுறாங்க. ஆனால் நமக்குள்ளாக ஒரு அவிசுவாசம் இருந்தாலும் அந்த இடத்துல என்ன நடக்காது, அற்புதம் நடக்காது. ஆண்டவர் நமக்கு நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கலாம், இதெல்லாம் நான் தகுதியே கிடையாது, இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆண்டவரே இது எல்லாத்தையும் நீங்கள் நிறைவேற்ற போறக்காக சோத்திரிக்கிறோமாப்பா, அப்பா பிதாவின்னு கூப்பிடக்கூடிய புத்திர சுவியார்த்தன ஆவி எனக்குள்ள வைத்திருக்கேன் ஆண்டவரே, பிள்ளைகளுக்காக எல்லா ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிற ஆண்டவரே, இது எல்லாத்தையும் நான் சுதந்திரத்துக்குள்ள போறக்காக ஸ்தோத்திரிக்கிறோம்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு கூட நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசம் இல்லாவிட்டால் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம நினைச்ச முடியாது, நம்ம முன்னேறவே முடியாது, அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போகவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் சோறுகள் மனக்கவலை, கடைசியில் எதுக்கு இந்த உலகத்தில் இருக்கிறோம், தற்கொலை பண்ணிடுமாங்கிற அளவுக்கு தான் போராட்டங்கள் வரும். ஆனால் ஆண்டு பாருங்கள், நமக்குள்ளாய் பயமுள்ளாவே கொடுக்கல, அன்பும் பலமும் தெளிந்த புத்திமுள்ளாவே கொடுத்திருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக செய்து முடிப்பார். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லி நாம் விசுவாசத்தோடு கூட காத்திருக்க வேண்டும். அதே போல் 9ஆம் வசனத்தில் சொல்லுது, விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசிய போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, அதே போல் நிறைய சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல இன்றைக்கி நிறைய சம்பவங்கள் அந்த இடத்துல அடுத்தடுத்து சொல்லப்பட்டு இருக்கிறது. நோவாவை குறித்து பார்க்குறோம். நோவா பாருங்கள், ஆண்டு சொன்ன அந்த வார்த்தை கீழ்படுறான். எல்லாரும் அவனை பார்த்து இவன் என்னடா படகு பண்ணிக்கிட்டு இருக்கிறான், பெரிய கப்பல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி ஏளனமாக தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் பாருங்கள், ஒரு பெரிய அழிவு வரப்போகிறது ஆண்டவர் நினைச்சார், முன்னக்கூட்டியே அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறார். அதுக்கு அவன் கீழ்ப்படிஞ்சு கடைசியில் அவன் கீழ்ப்படிந்த நிமித்தமாக அந்த குடும்பங்கள், மிருக ஜீவன்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுவதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் நம்ம ஆண்டுக்குள்ள விசுவாசமாக இருக்கும்போது நிறைய நம்மளை பார்த்து அது எப்படி நடக்கும், இவன் எப்படி வாழ்க்கையில் முன்னேறுவான், இதெல்லாம் எப்படியா நடக்கும், அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி நமக்கு அவிசுவாசமான சோறுக்குள்ளாக்குகிற வார்த்தைகளை நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் மனுஷனால் கூடாதவைகள் எல்லாம் தேவனால் கூடும். நோவா பாருங்கள், ஆண்டுக்கு கீழ்ப்படிந்தான். பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், விசுவாசத்தினாலே
33 வசனம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். பாருங்கள், சிங்க கைகளை தூக்கி போடுறேன்னு சொன்னாலும் கூட தானியேல் பாருங்கள், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்பிப்பான்னு சொல்லி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட இருந்ததுனால அங்கே சிங்கம் எவ்வளோ பசியோடு கொலவரியோடு இருக்கும். ஆனால் இவனை கண்ட உடனே பாருங்கள் அப்படியே அமைதியாக பூனை மாதிரி மாறிடுது. காரணம் என்ன? விசுவாசம். ஆண்டவருக்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன். அவர் மேலே அந்தளவுக்கு விசுவாசத்தோடு இருக்கிறார்கள். சாத்ராக், மேசாத், ஆபேத்நேகோவை பாருங்கள், அக்கினி ஜுவாலையில் படும் பொழுது அவங்க ஆராதிக்கிற தேவனை தவிர வேறு எதையுமே நாங்கள் வணங்க மாட்டேங்கிறாங்க. முன்பை விட 7 மடங்கு சூளை அதிகமாக்குங்கிறாங்க அக்கினி ஜுவாலையை. ஆனாலும் கூட ஆண்டவர் மேலே அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தோடு இருந்ததுனால அங்கே 4வது ஒரு ஆள் உலாகிட்டு இருக்கிற, அது யாருன்னு சொல்லி கேட்கத்தக்கதாக அந்த இடத்துல ஆண்டுடைய நாம மயப்படுவதை நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் விசுவாசத்தோடு இருக்கும்போது நமக்கு பக்கத்தில் 1000 ஒரு உலகத்தில் 10000 விழலாம். இன்றைக்கி எல்லாமே சூழ்நிலையில் தோல்வியாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம். எனக்காக உதவி செய்ய யாரும் இல்லையே, எனக்காக வழக்காட யாரும் இல்லையே, இந்த உலகத்தில் நான் தனிமையாக இருக்கிறேன்னு எல்லாமே எனக்கு தோல்வியாக இருக்கிறத, இந்த உலகத்தில் வாழ்வதை விட சாவதே நலன்னு கூட நீங்கள் நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு இருங்க. எனக்கு யார் யாரெல்லாம் உங்களுக்கு விரதமாக எளிமிக்கிறாங்களோ அவ்வளோ பேர் உங்களை தேடி வரக்கத்தக்கதாக சத்துருக்களுக்கு மத்தியில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். எனவே இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. திருமண தடையாக இருக்கலாம், கற்பதன் கணிக்காக எவ்வளோ முயற்சி பண்ணியும் கூட, எவ்வளோ மருத்துவரை பார்த்தும் கூட ஒன்றுமே கிடைக்கலையே, வேலைக்காக எவ்வளோ முயற்சி பண்ணுற ஒன்றுமே நடக்கலையே, எல்லாமே தோல்வி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் விசுவாசத்தோடு இருங்க. விசுவாசிக்கிறவன் பதறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய்ன்னு நான் உனக்கு சொல்லவில்லையான்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கி நீங்கள் விசுவாசிங்க. அந்த விசுவாச வரத்தை ஆண்டவரத்தில் கேளுங்க, உங்களை கொண்டு அவர் பெரிய காரியம் செய்வார். அப்போஸ்தலன் கூட பாருங்கள், பேதுரு யோவான் அலங்கார வாசலில் நுழையும் போது பிறவிலே சப்பானி அவனை கொண்டு வந்து டெய்லி விட்டுட்டு போகிறாங்க. ஏதாவது பிச்சை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையாக கேட்குறான். அதேமாதிரி எனக்கு பேதுரும் யோவானும் போகும்பொழுதும் கூட எனக்கு பிச்சை போடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது என்னை உற்று பாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏதோ பெருசாக கொடுக்க போகிறான்னு நினச்சிட்டு உற்று பார்க்குறாங்க. என்னிடத்துல வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை உன்னிடத்தில் கொடுப்பதற்கு, ஆனால் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு நான் தருகிறேன். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்து நட அப்படின்னு சொல்லிட்டு போகலை. நீ என்னைக்காவது ஒரு நாள் நடப்புன்னு சொல்லி போகலை. உடனே அவனை தூக்கி விடுறாங்க. அவன் கால்கள் கரடுகள் எல்லாம் பலன் கொண்டது, துள்ளி குதிச்சு ஆர்ப்பரிக்கிறான். பிரியமானவர்களே, அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்ய வல்லமில்லவராக இருக்கிறார். இது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கலாம், அடைப்பட்ட வாசல் எல்லாம் காத்து திறக்க போகிறார். 2 நாட்களாக கோர்ட் கேஸ்ன்னு சொல்லி அலைஞ்சிக்கிட்டு இருக்கலாம். நிறைய இடங்கள் விற்காமல் இதை விற்றா ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடலாம், கடன் பிரச்சனைலாம் அடைச்சலாம் நினச்சேனே. ஆனால் இவ்வளோ தடையாக இருக்க, போராட்டமாக இருக்கேன்னு நினைக்கலாம். ஆனால் விசுவாசிங்க, கர்த்தர் நிச்சயமாக இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்ய போகிறார். அதுபோல் நமக்குள்ள அந்த விசுவாச வரத்தை நம்ம ஆண்டவரத்தில் கேட்கும் பொழுது நம்மளை கொண்டும் அவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். 19ஆம் நூற்றாண்டில் ஜார்ஜ் முல்லர் விசுவாச வரம் அவருக்குள்ள அதிகமாக இருந்ததுனால 10,000க்கும் மேற்பட்ட அனாதை குழந்தைகள் அவர் வளர்த்து வந்தாராம். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணனே தெரியாது, ஆனால் ஆண்டவர் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு இருப்பாராம். திடீர்னு கல்யாண வீட்டுக்கு மிச்சம் வந்துட்டு சாப்பாடலாம் அப்படின்னு சொல்லி வீடு அந்த கதவை தட்டி அவள் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போவாங்களாம். அதுமாரி பால் லாரி போயிட்டு இருக்குமா, திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிட்டுன்னு சொல்லிட்டு அந்த பாலை என்ன பண்ணனே தெரில, பக்கத்தில் அந்த ஆசிரமம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கொண்டு வந்து விடுதலை கொடுத்துட்டு போவாங்களாம். ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாய் 10,000க்கும் மேற்பட்ட குழந்தைங்கன்னா பாருங்கள். இன்றைக்கி வீட்டில் ஒரு பிள்ளையில 2 பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, படிப்புக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, சாப்பாடுக்கு என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி அங்கலாய்க்கிறோம். ஆனால் 10,000த்துக்கும் மேற்பட்ட அனாதை குழந்தைகள் வளர்ப்புக்கு காரணம் என்ன? அவருக்குள்ள விசுவாச வரம் இருந்தது. ஆண்டவர் நிச்சயமாக எல்லாத்தையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு நம்பிக்கையோடு இருந்தார். இப்போ சுமித் விகில்ஸ்வரத்துங்கிற தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் கூட பயங்கரமான அற்புதங்கள் நடப்புக்கு காரணம் என்ன? விசுவாச வரம். விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்ற வார்த்தைப்படி வேத புத்தகத்தை அந்த அளவுக்கு அவர் வாசித்து தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதை படிக்க இதே மாதிரி நம்மளும் கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி மரித்த அநேக சடலங்களை அவர் உயிரோடு எழுப்பினார். 23 மரித்த சடலத்தை அவர் உயிரோடு கூட எழுப்பினார். பிரியமானவர்களே, அதே போல் இன்றைக்கு அந்த விசுவாசம் வர நமக்கு ஏன் தேவைப்படுகிறது? தெய்வ சுகத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுப்பதற்காக, அற்புதங்களை செய்வதற்காக, நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாற்றுவதற்காக. இன்றைக்கி எலியா வாழ்க்கையில் பாருங்கள், சாரிபாத் வீட்டில் போஷிக்கிறார். அதே போல் எலியாவை காகத்தை கொண்டு போஷிக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் இருக்குதா? விசுவாசத்தோடு இருக்க உங்களுடைய குறைவுகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக மாற பண்ணிவரார். அதே போல் அசுத்த ஆவிகளை துரத்த யாக்கோபுக்கு விரதமான மந்திரமில்லை, இஸ்ரேலுக்கு எதிரான குருசுலம் என்ற வார்த்தைப்படி எப்பேற்பட்ட நமக்கு விரதமான காரியங்கள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் நிர்மூலமாக்குறதுக்கு இந்த விசுவாசம் வேணும். நானுடைய பிள்ளை அபிஷேகம் பண்ணப்பட்டவன், எனக்கு விரதமாக யார் என்ன பண்ணாலும் என்னை ஒன்றும் செய்யாதுங்கிற விசுவாசம் நமக்குலாம் வேண்டும். இன்றைக்கி அநேக பேர் ஐயோ எனக்கு அது வச்சுட்டாங்க இது வச்சுட்டான்னு சொல்லி பயத்திலே வாழ்வதனால அந்த பிசாசுக்கு நம்மளே இடம் கொடுத்துருந்தோம். பிரியமானவர்களே, விசுவாசத்தோடு கூட நம்ம இருக்கும் பொழுது நம்மளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். மரித்தோரே அன்னைக்கு உயிரோடு கூட கர்த்தர் எழுப்புகிறார். எலியாவை கொண்டு பாருங்கள், சாரிபாத்தோடைய மகன் விதவை அவருடைய மகனை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்புகிறார். எலிசாவை கொண்டு பாருங்கள், சூனேமியாளின் மகள், அவனை உயிரோடு கூட கர்த்தர் எழுப்பதை நம்ம பார்க்குறோம். அதே போல் இன்றைக்கும் அந்த விசுவாசத்தோடு நம்ம இருக்கும்போது நம்மளை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமில்லவராக இருக்கிறார். நான் ஒரு தலைகளை தாழ்த்து நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே,
ஆவியின் வரங்களை குறித்து நாங்கள் தியானம் பண்ணி கொண்டிருக்கோமாப்பா. இப்பொழுதும் விசுவாச வரம் ஆண்டவரே, இந்த நாட்களும் கூட அதை பார்த்து கொண்டு இருக்கிற கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆண்டவரே, ஊழியர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கூட அந்த விசுவாச வரத்தை எங்களுக்குள்ள அனல் மூட்டி எழுப்பும்பட எங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த மனுஷனால் கூடாதவர்கள் எல்லாம் தேவனால் கூட நாங்கள் பார்க்கிறோம். இந்த உலக பிரகாரமான சூழ்நிலையை பார்த்து இது எப்படி ஆகும் சொல்லி எங்களுக்குள்ள அந்த அவிசுவாசங்கள் வரவே கூடாதப்பா, கலக்கங்கள் வரவே கூடாது ஆண்டவரே. நாங்களும் உமக்காக அரிய பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாக, உடைய நாமத்தை மயப்படுத்தத்தக்கதாக, நீ இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறீர், உயிருள்ள தேவன் என்பதை நிரூபிக்கத்தக்கதாக அந்த விசுவாச வரத்தை ஆண்டவரே நீரே தொகுக்கிறவர் முடிக்கிறவராக இருக்கிறீர். இதை பார்த்து கொண்டு எல்லாருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வரங்களை தாங்கப்பா, கிருபையில தாங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.